அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 30/12/2025 மார்கழி மாதத்தின் 13ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசி நாளில் இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் குடித்தால் குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும், கர்ம கடன் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடக்கூடாது. விரதத்திலே தலை சிறந்த விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம்தான். அதிலும் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் நிச்சயமாக கர்ம வினை தீவிரம், பாவங்கள் நீங்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவோராக இருந்தாலும் சரி, சூழ்நிலை நிமித்தமான விரதம் இருக்கலைங்க அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, இந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை போல் மாதந்தோறும் பஞ்சமி யாகம் நடத்துகிறோம். அந்த யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அபரீதமான சக்தி பார்த்திங்கன்னா 2 பொருட்களுக்கும் உண்டு. ஒன்று, நீங்கள் கோயிலில் போய் பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு தலையில் ஜடாரி வச்சுட்டு வர்றது. இன்னொன்று, துளசி தீர்த்தம் பருகுவது. அது கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தமாக இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்கள் தயார் செய்து வச்சிருக்க தீர்த்தமாக இருந்தாலும் சரி, அதை பருகலாம். அதிலும் குறிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்றைய தினம் கோவிலில் போய் அந்த துளசி தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும், மோட்ச பதவி கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நீர் உங்களுக்கு இரவுக்குள்ளே எப்போ கிடைச்சாலும் சரி, துளசி நீர், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பாத்திரத்தில் துளசி, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் போட்டு பெருமாள் முன்னாடி வச்சு மனதார வழிபட்டுட்டு அந்த தண்ணீரை வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிக்கணும். இல்லை கோயிலில் போய் வாங்கிட்டு வரீங்கன்னாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் குடிக்கணும். இல்லை கோயிலே குடிச்சிக்கலாமா, தாராளமாக குடிச்சிக்கலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தவறாமல் சடாரி வைங்க. தலைக்கு மேல் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நிச்சயமாக நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர். மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.